2026 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை பெறவில்லை. அதனால பிற கட்சிகளிடம் தாவேகா பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி அமைப்பது குறித்து தமிழ்நாடு இடைக்கால கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நியூஸ் 18 நிறுவனத்திற்கு ஒரு பிரத்யேக பேட்டியை கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பது குறித்து எழுதிய கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு வந்துள்ளது. அந்த கடிதத்தில் தனக்கு 35% வாக்குகள் அல்லது அது போன்ற ஒரு பெரும்பான்மை கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் விஜய். அவருக்கு நான் கூறியிருக்கும் பதில், எனக்கு தேவை தங்களை ஆதரிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை தான் என்பதுதான். இந்த பதிலை அவர் ஏற்றிருக்கிறார். தாவேகாவிற்கு வெளியில் இருந்து ஆதரவு கிடைக்கிறதா என்பதை அந்த கட்சி தான் எங்களிடம் தெரிவிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் குறைந்தது 118 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் தற்போதைய அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும். இதுதான் வெளியில இருந்த ஆதரவு என்பது. சபைக்கு வெளியே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் சபைக்குள் அவர்கள் முதலமைச்சருக்கோ அல்லது அரசுக்கோ ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். எனக்கு இது ஒன்றுதான் முக்கியம். தாவேகா ஆட்சி அமைக்க பல வழிமுறைகள் இருக்கின்றன. அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என எல்லா வாய்ப்புகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தாவேகா பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான கால அவகாசம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அது அந்த சூழலின் அவசரத்தை பொறுத்தது. இது போன்ற விஷயங்கள்ல குறிப்பிட்ட கால அவகாசம் கேட்கப்படலாம். கட்சி தலைவர் கால அவகாசம் கேட்கலாம், அல்லது ஆளுநரே இந்த காலத்திற்குள் உங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்றும் சொல்லலாம். அரசியல் அமைப்பிலோ அல்லது விதிகளிலோ இதற்கென தனியாக கால அவகாசம் எதுவும் சொல்லப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய அரசியல் களத்தில் பார்க்கும் பொழுது விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சிலர் தாவேகாவிற்கு ஆதரவாகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் போர்க்கொடி தூக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக அதிமுக முடிந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்காமல் போகியிருக்கிறது. இந்த பெரும்பான்மை பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிகபட்சமாக தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யக்கூடிய பட்சத்தில் தாவேகாவிற்கு 107 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பாங்க. பெரும்பான்மைக்கு இன்னும் 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் நிலையில் பிற கட்சிகளின் ஆதரவை தாவேகா கோரியிருக்கிறது. பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தாவேகாவுடன் இணைந்துவிடக்கூடாது என்பதற்காக விஜயை ஆதரிக்க காங்கிரஸ் முடிவு செய்திருக்காங்க. திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் காங்கிரஸிடம் 5 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். இவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற செய்தி வருகிறது. அதே சமயம் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தோழமை கட்சிகளான முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் ஆகியவை தாவேகாவிற்கு ஆதரவு இல்லை என உறுதிபட தெரிவித்துள்ளனர். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலினை நேராக சந்தித்து திமுக கூட்டணியில் தொடர்வதாகவே கூறியுள்ளனர். இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமகவிடம் தாவேகா தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. பாமகவிடம் 4 எம்எல்ஏக்கள் இருக்கும் நிலையில் தாவேகாவின் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். ஆனால் துணை முதலமைச்சர் பதவி மற்றும் முக்கிய துறைகளை அன்புமணி கேட்பதால் இழுபறி நீடித்து வருகிறது. ஒருவேளை காங்கிரஸ் மற்றும் பாமக இரு கட்சிகளும் விஜயை ஆதரிக்கும் பட்சத்தில் மேலும் 3 இடங்கள் விஜய்க்கு தேவைப்படுகிறது. இந்த சூழலில் அதிமுகவை தாவேகா கூட்டணிக்கு அழைத்து வர தீர்மானிக்கப்பட்டு சி.வி. சண்முகத்தை தாவேகா அணுகியும் உள்ளது. தாவேகாவிற்கு ஆதரவு தரக்கோரி செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணியை அணுகியதாகவும், எஸ்பி வேலுமணியோ எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தன்னால் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால சி.வி. சண்முகத்தை அணுகுமாறும் அவருக்கு அதிக எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறதாகவும் அவரிடம் பேசுங்கள் அப்படின்னு செங்கோட்டையனிடம் கூறியதாக தகவல் கசிந்திருந்தது.
வட தமிழகத்தில் அதிமுகவின் வலிமை பெற்றவராக சி.வி. சண்முகம் திகழ்ந்து வருகிறார். மேலும் இவரது கட்டுப்பாட்டில் 15 வன்னியர் சமூகத்தின் எம்எல்ஏக்களும் இருக்கின்றனர். எனவே சி.வி. சண்முகத்தை வைத்து அதிமுகவை உடைக்கும் திட்டத்தில் செங்கோட்டையன் இறங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்று நடைபெற இருந்த அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் ரத்து செய்யப்பட்டும் இருந்தது. நேற்று இரவு சி.வி. சண்முகம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கூடிய விவாதித்தும் இருக்காங்க. அப்போ சட்டமன்ற அதிமுக தலைவராக சி.வி. சண்முகத்தை தேர்வு செய்வது அப்படின்னு அவருடைய தலைமையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கதான். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகத்தை ஆதரிக்கிறதுனால அதிமுக உடையும் சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஆனால் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசிய போது அதிமுக தாவேகா கூட்டணி குறித்து கட்சி முடிவெடுக்கும், அதுவரைக்கும் என்னால் எதுவும் சொல்ல முடியாது என்று கூறி சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அளித்த பேட்டியில் தற்போது வரை தாவேகாவில் இருந்து யாரும் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பவில்லை. அதிமுக தரப்பிலேயும் யாரும் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு கொள்ளவோ இல்லை. அதனால தங்களிடம் யாரும் ஆதரவு கேட்கவில்லை அப்படிங்கிறதுனால அப்படி கேட்டா கட்சி தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. நிலவரம் ஒருபுறம் இவ்வாறு இருக்க மற்றொரு புறமும் அரசியல்களும் சூடுபிடிக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் என சொல்லப்பட்ட நிலையில் அதன் பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய்க்கு 15 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படலாம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இருந்தாலும் கர்நாடகாவில் எடியூரப்பா விவகாரத்தை மேற்கோள் காட்டும் சிலர் விஜய்க்கு பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு நாள் மட்டுமே கால அவகாசம் வழங்கப்படும் என்கிறார்கள். இது தொடர்பாக தற்போது விரைவாக பார்க்கலாம். தமிழ்நாடு தேர்தலில் 108 இடங்களுடன் தானே பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தாவேகா ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் விஜய் கட்சிக்கு தற்போது 10 எம்எல்ஏக்கள் கூடுதலாக தேவைப்படுகிறது. இதற்கு அவர் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளிடம் பேசி வருவதாகவே சொல்லப்பட்டு வருகிறது. ஒருவேளை எல்லாமே திட்டமிட்டபடி நடந்தால் ஓரிரு நாட்களில் விஜய் முதல்வராக பதவி ஏற்பார் என தெரியுது. இருந்தாலும் அதன் பிறகு அவர் சட்டசபையில் 15 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியிருக்கும். அதை நிரூபிக்கல அப்படின்னா ஆட்சி கவிழும். இருந்தாலும் 15 நாட்கள் இருக்கிறதுனால அதற்குள் தேவையான பெரும்பான்மையை பெற முடியும் என சொல்லப்பட்டு வருகிறது. இருந்தாலும் 15 நாட்களுக்கு பதிலாக ஒரு நாள் மட்டுமே கூட டைம் வழங்கப்படலாம் அப்படின்னும் சொல்றாங்க. இதற்கு 2018ஆவது ஆண்டு கர்நாடகாவில் நடந்த எடியூரப்பா விவகாரத்தை உதாரணமாகவும் சொல்றாங்க. அதாவது அப்போ கர்நாடகா தேர்தலில் 104 இடங்களை பெற்ற பாஜக தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாங்க. இருப்பினும் இது பெரும்பான்மைக்கு தேவைப்பட்ட 112 இடங்களை விட 8 இடங்கள் குறைவாகும். எடியூரப்பாவை ஆட்சி அமைக்க அப்போதைய ஆளுநர் அழைப்பும் விடுத்தார். மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க 15 நாட்கள் அவகாசமும் அளித்தார். இதனை எதிர்த்து காங்கிரஸ், ஜேடிஎஸ் கூட்டணி அவசர மனு தாக்கலும் செய்திருந்தாங்க. அதுல அவசர மனு தாக்கல்ல குதிரை பேரம் நடக்கும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு அப்போதைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஏ.கே. சிக்ரி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அதுல குதிரை பேரத்தை தவிர்க்க உடனடியாக பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு கூறி 15 நாள் அவகாசத்தை வெறும் 24 மணி நேரமாக குறைத்தும் உத்தரவிட்டிருந்தது. பெரும்பான்மைக்கு தேவையான 112 இடங்கள் இல்லாததால் எடியூரப்பா நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பே உணர்ச்சிகரமாக பேசி தனது பதவியை ராஜினாமாவும் செய்திருந்தார்.